ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஆடி மாதம் 2வது வெள்ளி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆடி வெள்ளி 2வது வாரம் வெள்ளிக்கிழமை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலில் சாணியெல்லாம் தெளிச்சிட்டு கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு வந்திருந்தேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாவிலை தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா இலையை உடைச்சிட்டு வீட்டில் பாப்பாட்டையும் என்னோடய கொழுந்தனார்கிட்டையும் கொடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சின்ன பையன்தான், 11th தான் படிக்கிறான். அவனும் பாப்பாவும் சேர்ந்து தான் மாவிலை தோரணம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிலக்காலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு என்னோடய பூஜை வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட நிலக்காலில் தான் குலதெய்வம் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான பூஜையை தான் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். மஞ்சள் குங்குமம் அந்த நிலக்காலில் தாண்ட இடத்துல மட்டும் வைக்காமல் இந்த அண்டை சைட்லேயும் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே மங்களகரமாக, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எனக்கு இருந்துச்சு. மாவிலை தோரணம் கட்டிட்டு மஞ்சள் குங்குமமும் பாப்பாவை கீழே வைக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சமையல் வேலையும் பார்த்துட்டு பூஜை வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா முதல் வாரமே வெள்ளிக்கிழமையே நான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். ஆனால் அப்போ என்னால் சாமி கும்பிட முடியல. அதனால தான் 2வது வாரம் கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆடி மாதம் முதல் நாளே உப்பு, மஞ்சள், குங்குமம் இதை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் முதல் நாளே வாங்கி வச்சுட்டு சாமி மட்டும் ஏற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். வீடு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால எல்லாமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் திங்ஸை மட்டும் இது பண்ணிவிட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ எந்த ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றோமோ அந்த ஃபோட்டோ வச்சு தான் இப்போ நான் விளக்கேற்றிட்ருக்கேன். நான் பூஜை ரூம் ஃபுல்லாக வேலை முடிக்கல நான். அன்றைக்கி சாமிக்கு செவந்திப்பூ, ரோஸு, மல்லிகைப்பூ இதெல்லாம் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தேன், வாங்கி வச்சுருந்தேன். சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அன்னைக்கு பார்க்குறதுக்கு வீடே மங்களகரமாக சூப்பராக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கிச்சு. நம்மளை சுற்றி நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அதை நான் முழுசாக நம்புகிறேன். நான் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் தான் நான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். அந்த இறைவனோட அருளால், முருகனோட அருளால் உண்மையாகவே நான் இந்த வருஷம் என்னோடய சொந்த வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, மனசுக்கு நிறைவாக, நிம்மதியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை தான். நான் உண்மையாகவே சொல்வேன். என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம தூக்கத்தை நான் பொருட்படுத்தலைன்னா கண்டிப்பாக காலையில் ஏஞ்சி விளக்கேற்றணும், நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றிருந்தேன். அது மாதிரியே தான் எனக்கு நடந்துருந்துச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே வெற்றியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 நாள் 7 நாள் அரை மண்டலம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பழகிடுச்சு. அப்படின்னு ஒன் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. உண்மையாகவே கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்மளோட பக்தியை உண்மையாக கொடுக்குறோம். நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதை விட்டுறக்கூடாது. மேலும் மேலும் நம்ம வளரணும் அப்படின்னா நமக்கு இறைவனோட அருள் கிடைக்கும். சாமி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். எனக்கு நடந்த விஷயத்துலேருந்து நான் கடவுள் இருக்காங்க, நமக்கு கண்டிப்பாக நம்ம கூட இருக்காங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாம் வெற்றியாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால தேங்காய் சாதம் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்படியே பூஜை வேலையையும் பார்த்துக்கிட்டே சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான். சாப்பாடு வெடிச்சிட்டே பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியலும் தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சி, மனசுக்கு பிடிச்சி, நிம்மதியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா
கண்டிப்பாக நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நடக்கும். இதை முழுசாக நம்பி நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும். அது மாதிரி தான் பல நாள் கனவு எனக்கு இப்போ நிறைவேறியிருக்குன்னு கூட சொல்லலாம். என்னோடய சொந்த வீட்டோட கனவு நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அதில் வந்து ஒரு 3 வருஷம் இந்த மாதிரி தான் நான் சொந்த வீட்டில் இருந்திருப்பேன். மற்றபடி நான் வாடகை வீட்டிலேயே தான் இருந்தேன். வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நான் லாஸ்ட்டாக வரும்போது தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியலை. இந்த இறைவனோட அருள் இல்லாமல் நான் என்னோடய சொந்த வீட்டில் இந்த பூஜையை நான் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. கடவுளை முழுசாக மனதார நம்பி பூஜை பண்ணுங்கள். நான் இப்படி தான் வந்து ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கிறது அப்படிங்கிறத விட எனக்கு தேவையானது கிடச்சிருக்கு. நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு மூல காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. நான் இப்படி தான் என்னோடய டே வந்து 2வது வெள்ளிக்கிழமை போச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த பூஜை பண்ணியிருக்கீங்க, ஆடி வெள்ளி உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கீத சரஸ்வதி அப்படிங்கிற சேனல் நம்மள்கிட்ட இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைலரிங்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பூஜை வீடியோ, பசங்க என்னென்ன பண்ணுறாங்க, பசங்களுக்கு நான் என்னென்ன பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி சேனலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். தேங்க்யூ.